This class 8, Kanditha Prakash, page number 44 and 45. Okay, 44 to 45 ல இருக்கிற figure it out பார்க்குறோம். First one, find out the unit digits in the value of 2 to the power 224 divide 4 to the power 32. இதை நம்ம எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 2 to the power 224 divide 4 to the power 32 கொடுத்துருக்காங்க. இந்த 2 to the power 224 நான் எப்படி மாத்துறேன்னா இந்த பேஸை 4 மாத்துறேன் நான். சரியா? பேஸை 4 மாத்தணும்னா என்னது? பேஸ் 4 மாத்தணும்னா இங்க 4 வரணும் இல்லையா? ஸோ வி நோ தட் 2 ஸ்கொயர் இஸ் 4. அப்போ என்ன பண்ணணும்னா 2 ஸ்கொயர் இந்த 224 என்ன பண்ணணும்? 224 டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன வரும்? 112 ரைட்? ஸோ இதை எப்படி மாடிஃபை பண்ணி எழுதலான்னு பாருங்க. 2 to the power 224 can be written as 2 square to the power 112. 2 square to the power 112 என்னது? 2. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 2 are 4, 1 2 is 2, 1 2 is 2. ஸோ இதை நான் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதுறேன். அதுக்கப்புறமா டிவைட் என்ன இருக்குங்க? 4 to the power 32. So what is this? 2 square is 4. 4 to the power 112 divide 4 to the power 32. கிளியரா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? n to the power a divide n to the power b. That is equal to என்னது? n to the power a minus b. அப்போ என்ன வரும்? ரெண்டு பேஸ்மே சேம். அப்போ 4 to the power 112 minus 32. How much? 112? 112 minus 32. This is 0. 11 minus 3 is 80. ரைட்டா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 4 to the power, that is equal to 4 to the power 80. Clear? இப்போ நம்ம 4 to the power 80 இப்படின்னா என்ன பண்ணுங்க? 4 ஓட பவர்ஸ் நம்ம எழுதலாம். 4 to the power 1 என்னது? 4. ரைட்டா? 4 to the power 2 என்னது? 4 multiplied by 4. That is equal to 16. Right? 4 cube என்ன வரும்? 4 multiplied 4 என்ன வரும்? 4 4 16, 16 into 4 64. இப்போ நம்ம லாஸ்ட் டிஜிட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். 4 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு. இப்போ 4 to the power 4. ரைட்டா? என்ன வரும் பாருங்க? 4 into 4 into 4 into 4. இப்போ பாருங்க லாஸ்ட் டிஜிட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றேன். 4 into 4 16. ரைட்டா? 16 into 4 64. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? லாஸ்ட் டிஜிட் 4 மட்டும் மல்டிப்ளை பண்ணினோம்னா நமக்கு என்ன வரும்? லாஸ்ட் டிஜிட் 6. 4 4s are 16. Right? 6 4s are 24. 4 4s are 16. Remainder 1. 6 4s are 24 plus 1 25. That is 256. இப்போ என்ன பேட்டர்ன் வருது பாருங்க. அதாவது பவர் எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆட் நம்பரா இருந்ததுன்னா எதுல முடியுது? 4ல முடியுது. பாத்தீங்களா? எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆட் நம்பரா இருந்தா எதுல முடியுது? 4ல முடியுது. அதுவே எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஈவன் நம்பரா இருந்ததுன்னா எதுல முடியுது? 6ல முடியுது. ஸோ இதுல நீங்க அப்படியே போட்டு பார்த்துட்டே வந்தா பாருங்க, ஆட்ல முடியுற எக்ஸ்போனென்ஷியல் பவர், ஆட் எக்ஸ்போனென்ஷியல் பவர்னா அது எந்த நம்பர்ல முடியும்னா 4ல. ஈவன் எக்ஸ்போனென்ஷியல் பவர்னா எந்த இதுல நம்பர்ல முடியும்னு பாத்தீங்கன்னா 6ல முடியும். அப்போ இது 80 இஸ் a ஈவன் நம்பர், ரைட்? 80 இஸ் a ஈவன் நம்பர். நம்ம தானே எக்ஸ்போனென்ஷியல் பவர் தான் நம்ம பார்க்கணும், 4 கிடையாது. அப்போ 80 இஸ் a ஈவன் நம்பர் அப்படின்னா தென் நமக்கு என்ன கேட்குறாங்க? யூனிட் டிஜிட் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ த யூனிட் டிஜிட் இஸ் யூனிட் டிஜிட் இஸ் 6. எவ்வளவோ நம்பர் முன்னாடி வரலாம், ஆனா கடைசியா வர நம்பர் என்னவா இருக்கும்? 6 தான் இருக்கும். பிகாஸ் இது 4 to the power 80 which ends in a even number, even exponential power அப்படின்றனால the unit digit will end with 6. ஓகேவா? the answer is 6. next question பார்க்கலாம். என்ன சொல்றாங்க? there are 5 bottles in a container. Every day a new container is brought in. How many bottles should be there after 40 days? So இது முதல்ல என்ன பண்ணணும்? there are 5 bottles. So first one container. ஓகேவா? bottles in one container. ஒரு கண்டெய்னர்ல
there are 5 bottles in a container. ஒரு கண்டெய்னர்ல 5 bottles இருக்கு. Every day a new container is brought in. அப்போ first day என்ன பண்றீங்க, ஒரு நியூ கண்டெய்னர் கொண்டு வரோம். அப்பனா என்ன வரும், ஃபர்ஸ்ட் டே ஒரு நியூ கண்டெய்னர் வரும்போது 5 பாட்டில்ஸ் இருக்கு, ரைட்டா? தட் இஸ் செகண்ட் டே இன்னொரு நியூ கண்டெய்னர் வருது. செகண்ட் நியூ கண்டெய்னர், அனதர் நியூ கண்டெய்னர். ஓகே, செகண்ட் டேல என்ன வருது, அனதர் நியூ கண்டெய்னர் இல்லையா? அனதர் நியூ கண்டெய்னர். அப்போ என்ன ஆகும், 2 multiplied by 5, ரைட்? தேர்ட் டேல வந்து இன்னொரு கண்டெய்னர் ஆட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் டேல ஒரு கண்டெய்னர்னா செகண்ட் டேல 2 கண்டெய்னர் 10 பாட்டில்ஸ் இருக்கும். தேர்ட் டேல என்ன ஆகும், 3 into 5 பாட்டில்ஸ். அப்போ நமக்கு என்ன கேக்குறாங்க, 40 டேஸ்ல கேக்குறாங்க. அப்போ 40th டேல எவ்வளவு கண்டெய்னர்ஸ் இருக்கும், 40th டேல 40 into 5 கண்டெய்னர்ஸ். இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கும் பாருங்க, 40 into 5 is 200 பாட்டில்ஸ். இப்போ நமக்கு டோட்டல் how many bottles would be there after 40 days. இதை நம்ம என்ன முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டேல ஒரு கண்டெய்னர்ல 5 பாட்டில் இருக்கு, பிளஸ் 200 பாட்டில்ஸ் ஆஃப்டர் 40 days. அப்போ எவ்வளவு ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா 205 பாட்டில்ஸ் டோட்டல். ஸோ டோட்டல் பாட்டில்ஸ் இஸ் 205, ரைட்டா? ஸோ நம்ம நிறைய மிஸ்டேக் பண்றது, ஃபர்ஸ்ட் டேவை வந்து அப்படி இந்த 5 பாட்டில்ஸ், ஃபர்ஸ்ட்ல இருக்க 5 பாட்டில்ஸை விட்டுட்டு, ஓகே ஒன் டேல 5 கண்டெய்னர்னா 40 டேல 40 into 5 200 கண்டெய்னர் போட்டுட்டு விட்டுருவோம், இந்த 5 ஆட் பண்ணாம விட்டுருவோம். அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு நீங்க எப்படி வேணா ஆன்சர் கொடுக்கலாம், நிறைய விதமான ஆன்சர் கொடுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, write the given number as a product of 2 or more powers. So இந்த powers 2 or more எழுதுறோம், product of 2 or more powersல நம்ம எழுதுறோம் in 3 different ways. எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். 64 cube, ரைட்டா? 64 cube. ஸோ இதை நம்ம எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 64 can be written as 8 square இல்லையா? 8 square the whole power 3. So this can be written as 8 power 6. இது ஒரு மெத்தட்ல எழுதலாம், ரைட்டா? அடுத்ததா இப்போ இந்த 8 இருக்கு இல்லையா, 8 நான் என்ன பண்றேன் பாருங்க, இங்க 8 இருக்கு இல்லையா, 8 power 6 இருக்கு இல்லையா, அந்த 8 can be written as what? 8 is 2 cube இல்லையா? 8 can be written as 2 into 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8. 8 can be written as 2 cube the whole to the power 6. அப்போ 2 to the power 6 3s are 18. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணணும், n to the power a the whole to the power b equal to n into a multiplied b, ரைட்டா? ஸோ this can be written as இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல, இதுல இந்த மாதிரி 8 power 6 ஒன்று எழுதலாம், 2 to the power 18 ஒன்று எழுதலாம். அப்புறம் 64 can be written as 4 பவர்ல நம்ம எழுதலாமா? அகைன் இன்னொரு இதுல எழுதுறது, இந்த 4 பவர்ல எழுதலாமா? 4 into 4 into 4 is 64, ரைட்டா? 4 4s are 16, 16 into 4 64. That can be written as 4 cube the whole to the power 3, ரைட்டா? 64 can be written as 4 cube. அப்போ this can be written as 4 to the power 9. So 64 can be written as 3 form. 64 the whole cube எப்படிலாம் எழுதலாம் பாத்தீங்கன்னா, 8 to the power 6 எழுதினாலும் கரெக்ட், 4 to the power 9 எழுதினாலும் கரெக்ட், 2 to the power 18 எழுதினாலும் கரெக்ட். கிளியரா? 192 the power 8. So this can be written as 190 as a product of 2 or more powers இல்லையா? 192 இந்த 4 can be written as 192 எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த 8 எப்படி எழுதலாம் பாருங்க, 192 ஸ்கொயர்
the whole to the power 4 ன்னு எழுதலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் இத திரும்ப எப்படி எழுதலாம்? 192 to the power 4 the whole square ன்னும் எழுதலாம். ரைட்டா? ஸோ இந்த 8 நம்ம எப்படி எப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதுறோம் அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த 8 நம்ம என்ன எப்படி எழுதலாம்? ஸோ திஸ் இஸ் த 2 மெத்தட் டு ரைட். இன்னொரு மெத்தட் எப்படி எழுதலாம்னு கூட பாருங்களேன். 192 ஸ்கொயர், அப்புறமா இதுக்கு ஒரு ஸ்கொயர், அப்புறமா த ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்லயும் எழுதலாம். கிளியர்? ஸோ அப்போ என்ன ஆகும்? 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 192 whole to the power 8 வரும். ஸோ this is also another method to write. இது நீங்க நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். எதுனாலும் உங்களுக்கு கரெக்டா அந்த பவர் மேட்ச் ஆனா கரெக்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 32 to the power minus 5. ஸோ 32 to the power minus 5 நம்ம எப்படி எப்படிலாம் எழுதலாம் பாருங்க. 32 பாருங்க 2 into 2 into 2 into போட முடியுமா? 32 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதி பார்க்கலாமா? 32 2 போட்டோம்னா என்ன வரும்? 1 2s 2, 6 2s are 12, 2, 8 2s are 16, 2, 4 2s are 8, 2, 2. ரைட்? அப்ப எத்தனை வருது? 32 can be written as 2 to the power 1 2 3 4 5. So 2 to the power 5 the whole to the power minus 5. ரைட்டா? இப்படியும் எழுதலாம் 32. So 32 can be written as 2 to the power 5. ரைட்டா? பாருங்க இந்த -5 எந்த சேஞ்சும் ஆகல. 32 மட்டும் 2 to the power 5 நம்ம எழுதுறோம். அதர்வைஸ் 2 to the power -25. 5 into 5 -25 இப்படியும் எழுதலாம். அப்போ இது ஈவன் நம்பரா இருக்கிறதுனால நம்ம இது 5ன்றது ஆட் நம்பரா இருக்கிறதுனால இது நம்ம ஃபர்தரா ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. வேற எந்த மாதிரி எழுதலாம்? 32 can be written as 1 by 32 to the power 5. ஏன்னா 32 to the power -5 இருக்கு இல்லையா? ஸோ n of minus a equal to 1 by n of a. இந்த மாதிரியும் எழுதலாம். கிளியரா? அப்புறமா இன்னும் நிறைய இதுல கூட எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 1 by 32 to the power 2 or 32 to the power 2 multiply 32 to the power 3 ன்னு எழுதலாம். இப்படி பாத்தீங்கன்னா a to the power m into a to the power n equal to என்னது? a to the power m plus n. அப்ப என்ன ஆகும்? இது a to the power m, இது n. அப்போ 2 plus 3. சரியா? இது மல்டிப்ளை இருக்கிறதுனால 2 into 3 போட்டுறக்கூடாது. இந்த மாதிரியும் எழுதலாம். இல்ல 1 by 32 multiply 32 to the power 4 இப்படியும் எழுதலாம். கிளியரா? ஸோ we can write this in many different ways. நம்ம இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்ட் தான். Examine each statement below and find out it is always true, only sometimes true, or never true. Explain your reasoning. Okay. First one. Cube numbers are also square numbers. Cube numbers are also square numbers அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நம்ம எழுதலாமா? 1 cube. 1 cube என்னது? 1 தான். நெக்ஸ்ட் 2 cube என்னது? 2 multiplied by 2 multiplied by 2. That is equal to 8. நெக்ஸ்ட் 3 cube எழுதலாமா? 3 cube equal to என்னது? 3 multiplied by 3 multiplied by 3. 3 3s are 9, 9 3s are 27. Next 4 cube எழுதலாமா? 4 cube is 4 multiplied 4 multiplied 4 multiplied 4. 4 4s are 16. Sorry, 4 cube na 3 தடவை தான் எழுதணும். 4 4s are 16. 16 into 4 64. 64. ரைட்? பாருங்க இதோட நான் ஸ்டாப் பண்றேன். இப்போ இது நம்ம ஸ்கொயராவும் எழுதலாம். 1 square is also equal to 1. 1 square is also equal to 1 னா இப்போ இத cannot be. It is not a square number. Not square number. Next 27. 27 is also not a square number. Right? So 27 not square number.
அப்புறமா 64 கேன் பி ரிட்டன் as என்னது பாருங்க 8 ஸ்கொயர்னு எழுதலாமா 64. So 8 square is can be written as 8 square can be written as 64 or 64 can be written as a square number. It is a square number. It is a square number. So one can also be a square number. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நம்பருமே எல்லா கியூப் நம்பர்ஸுமே ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? The option is only sometimes true. கொஞ்சம் ஏதாவது ஒரு நேரத்துல தான் கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பரா இருக்கும். Only sometimes true will be your answer. கிளியரா? நெக்ஸ்ட். Fourth powers are also square numbers. Fourth powers அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ a to the power 4 நம்ம எடுத்துக்கலாம். This can be written as a square the whole to the power 2. Right? So any fourth number, பாரு இது fourth number இருந்ததுன்னா this is a square number. Right? The fourth power. ஏன்னா 4 வந்து நம்ம 2 into 2 நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அதனால fourth powers are also a square number. Clear? So this is always true. இது என்னது? Always true. இதுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட். The fifth power of a number is divisible by a cube of that number. இப்போ again fifth power of the number. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a to the power 5 ன்னு எடுத்துக்கலாம். Then what is cube of the number? என்னது? a cube. ரைட்டா? a to the power divided by a cube நம்மளால பண்ண முடியும் தானே? என்ன வரும்? a to the power 5 minus 3 that is equal to a to the power 2. So the fifth power of the number is divisible by cube power of that number. சும்மா இது சாதாரண divisible தான். சேம் இது பேஸ் சேம் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்மளால டிவைட் பண்ண முடியும். ஸோ இதோட மீனிங் என்னது? இப்போ ஃபிஃப்த் பவர்னா என்னது? 2 into 2 into 2 into 2 into 2. 5 தடவை 2 எழுதுறீங்க. தேர்ட் பவர்னா என்னது? திஸ் இஸ் 2 power 5. இது என்னது? 2 into 2 into 2. இப்போ இதை டிவைட் பண்ணா என்ன ஆகும்? கேன்சல் ஆகுமா? 2 2 மட்டும் இருக்குமா? ஸோ இட் கேன் பி டிவிசிபிள். நம்மளால டிவிசிபிள் பண்ண முடியும். அதுதான் ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. Always true. The next question is, the product of two cube numbers is a cube number. என்ன கேக்குறாங்க? The product of two cube number. இப்போ ரெண்டு கியூப் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். என்னென்ன நம்பர் எடுத்துக்கலாம்? ஸோ இப்போ 2 கியூப் ஒன்று எடுத்துக்கிறீங்க. அடுத்ததா 3 கியூப் ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க? 2 multiplied by 3 the whole cubeன்னு எழுதலாமா? ஸோ த ஃபார்முலா என்னது? இப்போ யூ ஹாவ் n of a multiplied m of a. ரைட்டா? பாருங்க இது பேஸ் டிஃபரெண்ட். ஆனா என்னது? பவர் சேமா இருந்தா என்ன பண்ணுவோம்? n multiplied by m the whole to the power a. இந்த பவர் சேமா இருந்தா whole to the power a. எது கூட நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது? n to the power a multiply n to the power b. இது என்ன அர்த்தம்? பேஸ் சேம். அப்போ ஒரு பேஸ் தான் வரும். இந்த பவரை நம்ம என்ன பண்ணிடணும்? a plus b ன்னு ஆட் பண்ணணும். ரைட்டா? யூ ஹாவ் டு see the base and you have to see the power. எனிதிங். அதாவது இப்போ வேற என்ன எடுத்துக்கிட்டாலும் அதான் 4 கியூப், இது ஒரு கியூப் நம்பர். அதுக்கப்புறம் ஒரு 5 கியூப் எடுத்துக்கிறேன், இது ஒரு கியூப் நம்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 4 multiplied by 5 the whole cube. ஸோ இது என்ன வரும்? 2 3 சார் 6 கியூப் வரும். இது என்ன வரும்? 20 கியூப் நம்பர் வரும். ஸோ வாட் இஸ் த ஃபுல் மீனிங் என்ன? த ப்ராடக்ட் ஆஃப் 2 கியூப் நம்பர்ஸ். ஸோ இது ஒரு கியூப் நம்பர், இது ஒரு கியூப் நம்பர். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு கியூப் நம்பர் தான் வரும். ரைட்டா? திஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. Clear? Next, fifth 46 is both fourth power and sixth power. What you have to do is, fourth powerம் sixth powerம் q power 46 வருமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாருங்க. 4க்கும் 6க்கும் நம்ம LCM எடுத்தோம்னா it will not be a multiple of 46.
இப்போ 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறீங்க பாருங்க 2 3 ரைட் 2 2s are 4 4 3s are 12 என்ன வரும் LCM is 12 so it is 46 right 46 is not a multiple of not a multiple of not a multiple of 12 அப்படின்னா என்னது it is not a multiple of 4 and 6 not a multiple of 4 and 6 clear so this can be never right ஒரு நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ 2 to the power 46 அப்படின்னு நான் எழுதுறேன் இப்போ இது என்ன சொல்றாங்க இங்க ஏதோ ஒரு நம்பர் அது டு த பவர் 4th பவர் வருமா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இங்க இந்த நம்பர் ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா தான் 4ம் எக்ஸும் மல்டிப்ளை பண்ணா 46 வரணும் ரைட் இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 46 by 4 தென் இட் வில் கம் இன் அ டெசிமல் ஆர் ஃபிராக்ஷன்ல வருமா 46 டிவைட் பை 4 போட்டா என்ன வரும் பாருங்க 2ஆல கேன்சல் பண்றீங்க இங்க 2 3 23 by 2 it is a fraction or decimal this exponents cannot be fraction or decimal அப்போ 2 to the power 46 is not the both the power of 4 and 6 so this can be never true clear next simplify and write these in exponential form இது நம்ம ஈஸியா போட்டுடலாமா first one 10 to the power minus 2 multiplied 10 to the power minus 5. So what is the formula here? N of A multiplied N of B, which is equal to N of A plus B. N of A plus B. Here A is minus 2, B is minus 5. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் 10 A is minus 2 formula இருக்கிற plus அதுக்கப்புறம் minus 5. So this can be written as 10 to the power is equal to 10 to the power minus 2 minus 5, which is 10 to the power minus 7. The first one is 10 to the power minus 7. Okay. Second one 5 to the power 7 divide 5 to the power 4. So what is the formula? N of A divide N of B equal to N of A minus B. அப்போ என்ன எழுதணும் 5 to the power 7 minus 4. That is 5 to the power 3. 5 to the power 3 is your answer. Right? Next. Third one. 9 to the power minus 7 divide 9 to the power 4. The formula is N of A divide N of B equal to N of A minus B. இங்க பாருங்க இங்க A is minus 7, B is 4. அப்ப என்ன வரும்? Is equal to 9 to the power பாருங்க n same தான் same base 9 to the power minus 7 formulaல இருக்கிற minus அதுக்கப்புறம் this is 4 right so what will be your answer 9 to the power minus 11 okay next fourth one 13 to the power minus 2 whole to the power minus 3 so again என்ன formula n of A the whole to the power B that is equal to n of A multiplied B இப்போ என்ன வரும் 13 into minus 2 multiplied minus 3 that is equal to என்ன வரும் 13 minus into minus is plus 2 3s are 6 13 to the power 6 is your answer. Next fifth one m to the power 5 n to the power 12
into mn whole to the power 9. இது எப்படி எழுதலாம் பாருங்க, m to the power 5 n to the power 12. இங்க இது எப்படி பிரிச்சு எழுதுறோம், m to the power 9 n to the power 9. So what is this? m n whole to the power a னா என்ன அர்த்தம், m of a n of a. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்க, m to the power 5 மல்டிப்ளைட் தான் இதுக்கெல்லாம் வேரியபிள்ஸ்க்குலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட தேவையில்லை. m to the power 9 அப்புறம் n to the power 12 n to the power 9. இப்போ என்ன பண்றோம், மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா, that is m to the power a multiply m to the power b equal to m to the power a plus b. எந்த பேஸ் வேணா வச்சுக்கலாம், ஆனா சேம் பேஸா இருக்கணும். இப்போ என்ன வரும், m to the power 5 plus 9 into n to the power 12 plus 9. Now m to the power 5 plus 9 is 14, n to the power 12 plus 9 is 21. Clear? Next question. If 12 square is 144, what is 1.2 the whole square? So 1.2 the whole square. இதை நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க, 1.2 multiplied by 1.2 that is equal to 144. ரைட்டா? இப்போ நம்ம டெசிமல் தான் எங்க வரணும்னு பார்க்கணும். ஸோ 1.2னா நம்ம எப்படி எழுதலாம், டெசிமல் வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. இங்க எத்தனை இருக்கு, ஒரே ஒரு டெசிமல், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கு, தட் இஸ் 1.2 multiplied 1.2. ஸோ ஆஃப்டர் பாயிண்ட் யூ ஹாவ் ஒன்லி ஒன் டெசிமல். ரைட்டா? அப்போ எங்க வரும், இங்க டெசிமல் எங்க வரும், 2 டெசிமல்ஸ் தள்ளி 1.44 வரும். கிளியர்? நெக்ஸ்ட் 0.12 the whole square. இப்போ நம்ம 12 ஸ்கொயருக்கு 144 தான், அதுல எந்த சேஞ்சும் இல்ல. இப்ப பாருங்க, 0.12 can be written as 0.12 multiplied 0.12. அப்போ எத்தனை டெசிமல்ஸ் இருக்கு பாருங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 1 2 3 4. ஸோ வேர் யூ ஹாவ் டு கீப் த பாயிண்ட், பின்னாடி இருந்து 1 2 3 and then one 0 and 1 point. The answer is 0.0144. 2 டெசிமல்ஸ், அதாவது டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கொயர் பண்ணோம்னா டெசிமல்ஸ்க்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் வரும். இங்க 2 டிஜிட்ஸ்னா சரியா, டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ்னா இங்க என்ன வரும், 4 டிஜிட்ஸ் வரும். இப்போ இங்க பாருங்க, டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு, 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ தேர்ட் ஒன் 0.012 the whole square. ஸோ 12 ஸ்கொயர் இஸ் 144 நமக்கு தெரியும். இப்போ இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, 3 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ இங்க எத்தனை டிஜிட்ஸ் பாயிண்ட் தள்ளி வரணும், 6 டிஜிட்ஸ். அப்போ 3 4 5 6. The answer is 0.000144. ரைட்டா? இங்க 3 டிஜிட்ஸ் டெசிமல் இருக்கு. தென் ஆஃப்டர் ஸ்கொயரிங் என்ன ஆயிடும், 6 டிஜிட்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் fourth one, 120 square. That is 12 square is 144. இப்போ நம்ம 0 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 0 ஆட் பண்ணணும். ரைட்டா? ஸோ 12னா என்ன எழுதலாம், 12 into 10ன்னு எழுதலாமா? இப்போ 12 ஸ்கொயர் மல்டிப்ளை 10 ஸ்கொயர். ஸோ 12 ஸ்கொயர் இஸ் 144. 10 ஸ்கொயர் என்னது, 100. அப்போ எத்தனை ஜீரோஸ், 2 ஜீரோஸ். த ஆன்சர் இஸ் 14400. கிளியர்? சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் த சேம். இப்போ இதுல நம்ம எக்ஸ்போனன்ட் வச்சு பார்க்கணும், இதெல்லாம் சேம் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். டிஃப்ரெண்ட் பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது 2 to the power into 3 to the power 6 நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நம்ம இப்போ என்ன எடுத்துக்கலாம், 6 to the power 4 எடுத்துக்கலாம், இன்டூ 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த 6 எப்படி எழுதலாம் பாருங்க, 3 multiplied by 2 is 6, the whole to the power 4 multiply 3 square. So that is equal to
இது என்ன வரும் 3 to the power 4 multiplied 2 to the power 4 multiplied 3 to the 3 square. என்ன ஃபார்முலா இதாவது n multiplied by m the whole to the power a அப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம் n of a multiplied n of m of a ரைட்டா ஸோ இந்த 4 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும் நெக்ஸ்ட் இப்போ சேம் பேஸ் 3யும் இருக்கு 3யும் இருக்கு சேம் பேஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் 3 to the power 4 plus 2 into 2 to the power 4 அப்போ இது என்ன வருது பாருங்க 4 plus 2 6 சேம் பேஸ் இருந்தா 4 into 2 8 போட்டுறக்கூடாது 3 to the power 6 multiply 2 to the power 4 இதுவும் சேமா so this can also be written as என்னது 2 to the power 4 multiplied 3 to the power 6 இப்போ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம் this one is and this one are same ஸோ நம்ம சர்க்கிள் பண்றோம் இதுவும் சேம்னு சர்க்கிள் பண்ணிட்டோம் ரைட்டா நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ 6 to the power 10 நான் சிம்பிளிஃபை பண்றேன் ஸோ 6 to the power 10 எப்படி எழுதலாம் பாருங்க 3 multiplied by 2 the whole to the power 10 ன்னு எழுதலாமா ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 3 to the power 10 and 2 to the power 10 ஸோ திஸ் இஸ் நாட் சேம் இங்க என்ன இருக்கு 2 to the power 4 இருக்கு 3 to the power 6 இருக்கு ஸோ திஸ் இஸ் நாட் சேம் ரைட்டா அடுத்தது பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க 18 ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க நம்ம 6க்கு பேஸ் பண்ணி எழுதுறோம் அதனால 3 into 6 is 3 6 are 18 இல்லையா அப்போ 3 into 6 the whole square இப்படியும் எழுதலாம் இல்லனா என்ன பண்றீங்க 18க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதுறீங்க 2 போடுறீங்க 9 2s are 18 நெக்ஸ்ட் 3 போட்டா 3 3s are 9 அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் that is equal to 2 multiplied 3 square the whole to the power 2 ரைட்டா ஸோ 3 2 அங்க 18க்கு அதனால நம்ம 3 ஸ்கொயர் போட்டுக்கிறோம் அப்புறம் 2 1 இருக்கு 2 multiplied 3 ஸ்கொயர் the whole to the power 2 multiply இங்க என்ன இருக்கு 6 ஸ்கொயர் can be written as 2 multiplied by 3 the whole square ரைட்டா இப்போ என்ன ஆகும் 2 in the whole square will become 2 ஸ்கொயர் multiply இது என்ன ஆகு இங்க 3 ஸ்கொயர் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் இருக்கு அப்ப என்ன வரும் 3 to the power 4 இந்த மாதிரி கொடுத்திருந்தா என்ன பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஆனா சேம் பேஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் பவர்ஸை ஆட் பண்ணணும் மல்டிப்ளை இங்க என்ன இருக்கு 2 ஸ்கொயர் மல்டிப்ளை 3 ஸ்கொயர் இப்போ என்ன பண்ணுங்க சேம் பேஸ் இதெல்லாம் சேம் பேஸ் இருக்கு 2 2 இப்போ பவர்ஸ் என்ன ஆட் பண்ணணும் 2 சேம் பேஸ் எடுத்துட்டு 2 plus 2 multiplied நெக்ஸ்ட் 3 is சேம் பேஸ் 3 அப்போ நம்ம என்ன பண்ணணும் 3 4 plus 2 இங்க என்ன இருக்கு 4 இருக்கு இங்க 2 இருக்கு அப்ப என்ன வரும் 2 to the power 4 multiply 3 to the power 6 அதே தானே இங்க இருக்கு 2 to the power 4 multiply 3 to the power 6 so this is same இதுவும் சேம் இது மூணுமே சேம் வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும் கிளியரா இப்போ லாஸ்டா 6 to the power 24 லைட் லாஸ்டா 6 to the power 24 இப்போ 6 to the power 24 நம்ம எப்படி எழுதலாம் 3 multiplied by 2 the whole to the power 24 னு எழுதலாம் so this can be written as என்னது 3 to the power 24 multiply 2 to the power 24 which is not same அப்போ எது சேம் 1 2 and 1 2 and 4 are same clear-ஆ next sum போடலாம் Identify the greater number in each of the following. Identify the greater number in each of the following. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க எது greaterன்னு கண்டுபிடிக்கணும் first one 4 cube greater-ஆ 3 to the power 4 greater-ஆன்னு கண்டுபிடிக்கணும் right இப்போ 4 cube can be written as 4 multiplied 4 multiplied 4 that is equal to 4 4s are 16 64
3 to the power 4 என்னது 3 multiplied 3 multiplied 3 multiplied 3. 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 is 81. So which is greater? 81 is greater. 81 is greater. அப்போ இதுல நம்ம எது greater போடணும்? எது 81? 3 to the power 4 is 81. So this is greater. Right? Next, second one. Second one, 2 to the power 8 or 8 square. பாருங்க இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸை சேமா எழுதிக்கலாம். இது நம்ம 2 8 டைம்ஸ்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது, பேஸை சேமா எழுதிக்கலாம். இப்போ பேஸ் பாருங்க 8 வரணும் அப்படின்னா என்ன பாருங்க எப்படி எழுதலாம்? 2 cube is 8. That is 2 multiplied 2 multiplied by 2. That is 8. இங்க 8 இருக்கு, 3 ஆல டிவைட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், 8 சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 cube is 8. அப்போ இந்த 8 இருக்க இடத்துல என்ன போடலாம்? இப்போ 2 power 8 or 8 square. 2 cube the whole square னு போடலாமா? 8 can be changed as 2 cube. Right? அப்போ 8 வந்து 2 cube எடுத்து the whole square போடலாம். இங்க என்ன இருக்கு? 2 to the power 8 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 to the power 6 இருக்கு. அப்போ எது கிரேட்டரா இருக்கும்? 2 to the power 8 தான் கிரேட்டரா இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி போட முடியலனா என்ன பண்ணிக்கணும்? சேம் பேஸ்ல மேக்ஸிமம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 2 to the power 8 will be greater. இது பெரிய பெரிய நம்பர்லாம் நம்மளால மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது. இந்த சின்ன நம்பர்னா நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியும். 2 to the power 8 is greater. நெக்ஸ்ட் சம். கம்பேரிசன் தான் இது. நமக்கு ஆன்சர் கேட்கல. தேர்ட் ஒன், 100 ஸ்கொயர் ஆர் 2 to the power 100. ரைட்? 100 ஸ்கொயர், 100 முதல்ல நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க. 100 can be written as, போட்டோம்னா this is 50, 2 போட்டோம்னா 25, then 5, 5. So this 100 can be written as 2 square multiplied 5 square the whole to the power the whole square. இது 2 to the power 100 னே எழுதிக்கலாம். ஸோ இது என்ன வரும் பாருங்க, 2 to the power 4 multiplied 5 to the power 4. ரைட்டா? 2 to the power 4 multiplied 5 to the power 4. So this can be, எப்படி கம்பேர் பண்றோம் பாருங்க. 2 to the power 4 அப்படியே வச்சுக்கிட்டாலும் 5 to the power 4 என்ன வரும்? 5 square into 5 square, that is 25 into 25. That will come 625. 625. ஆனா இது என்னது? 2 to the power 100. So this is 2 to the power 100 will be greater. புரிஞ்சுதா? இது 2 to the power 4 மட்டும்தான். இங்க என்ன இருக்கு? 100 times 2 to 2 into 2 into 2 into 2 எழுதும் போது 100 times. அதோட மல்டிப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா சின்னது, ரொம்ப சின்ன மல்டிப்ளிகேஷன். அப்போ 6 to the power 20, 625 into 2 to the power 4 கிடையாது. என்னது? 2 to the power 100 will be greater. நமக்கு பேஸ் ஸ்மாலரா இருந்தாலும் பவர்ஸ் பெருசா இருந்தா அது என்னவா இருக்கும்? கிரேட்டரா இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல் பவர்ஸ். கிளியரா? ஸோ நமக்கு பாருங்க, பேஸ் இங்க பாருங்க, பேஸ் இங்க ஸ்மாலரா இருந்தாலும் பவர் பெருசா இருந்தா அது கிரேட்டரா இருக்கும். இங்க பேஸ் ஸ்மாலரா இருந்தாலும் பவர் பெருசா இருந்தா கிரேட்டரா இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி பேஸ் ஸ்மாலரா இருந்தாலும் பவர் இருந்தா கிரேட்டரா இருக்கும். இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு போடணும். Going for the next question. A dairy plans to produce 8.5 billion packets. 8.5 billion packets அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். They want a unique identification number. ஓகேவா? யூனிக் ஐடி வேணும். ஒவ்வொரு மில்க் பேக்கெட்டுக்கும் ஒரு ஐடி நம்பர் கோடு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. If they choose the digits 0 to 9 வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணணும்னா எத்தனை டிஜிட்ஸ் வரைக்கும் அவங்க சூஸ் பண்ணணும் 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ் வரதுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் சின்னதுல இருந்து சொல்லித்தரேன். இஃப் தே நீட் 10 பேக்கெட்ஸ் மட்டும்தான். இங்க பாருங்க 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு 10 பேக்கெட்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அவங்க எப்படி சூஸ் பண்ணலாம்? ஒரு டிஜிட் இருக்கிறது சூஸ் பண்ணா போறோம். ரைட்டா? அதாவது ஃபர்ஸ்ட் மில்க் பேக்கெட்டுக்கு 0 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 10 பேக்கெட்ஸ் மட்டும் வேணும்னா நமக்கு 1 டிஜிட் நம்பர் எதுவா வேணா கொடுக்கலாம். ரைட்டா? இப்போ அவங்களுக்கு 100 பேக்கெட்ஸ் வேணும். 100 பேக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்?
எப்படி அந்த கோட குடுக்கணும் அப்படின்னு பாருங்க. இப்போ 0, 0 ஒரு கோடு குடுக்கலாம். 01, 02, 03, 04 அப்புறம் இதிலிருந்து 010 வரைக்கும் அதாவது 09 வரைக்கும் குடுக்கலாம். அடுத்தது என்ன குடுக்கலாம்? 10, 11, 12 அது வரைக்கும் என்ன குடுக்கலாம்? 19 வரைக்கும் குடுக்கலாம். ஸோ 100 பாக்கெட்ஸ் வரைக்கும் குடுக்கணும்னா, அவங்க எத்தன டிஜிட் நம்பர சூஸ் பண்ணணும்? 2 டிஜிட் நம்பர சூஸ் பண்ணணும். ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 to the power n பாக்கெட்ஸ். n பாக்கெட்ஸ்னா நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் n பாக்கெட்ஸ சூஸ் பண்ணணும்னா, அவங்க ஒன்லி டிஜிட்ஸ் மட்டும் யூஸ் பண்றாங்க. எந்த ஆல்பபெட்டும் யூஸ் பண்ணல அப்படின்னா, அவங்க எப்படி 10 to the power n 10 to the power n பாஸ்கோட் அவங்க ஜெனரேட் பண்ணலாம். 10 to the power n பாஸ்கோட். அதாவது 10 to the power n ஐடிய அவங்க டெவலப் பண்ணலாம். அதுதான் மீனிங். சரியா? இப்போ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ரைட் திஸ் இஸ் 10 பாக்கெட்ஸ். அப்போ 10 ஸ்கொயர்னா 2 டிஜிட். 2 டிஜிட் நம்பரை சூஸ் பண்ணலாம். இப்போ 10 கியூப்னா எத்தனை டிஜிட் நம்பர்? 3 டிஜிட் நம்பரை சூஸ் பண்ணலாம். 3 டிஜிட் நம்பர் சூஸ் பண்ணினோம்னா நமக்கு 10 கியூப் ஆஃப் டிஃபரெண்ட் பாஸ்கோட் நம்மளால டெவலப் பண்ண முடியும். அவங்களுடைய கொஸ்டின் என்னது? 8.5 பில்லியன் பேக்கெட்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 8.5 பில்லியன்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க முதல்ல பார்க்கணும். 8.5 பில்லியன் முதல்ல எழுதுங்க. எப்படி எழுதணும்? இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000 அப்புறமா மில்லியன், 100 மில்லியன், மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், அதுக்கப்புறம் பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். இதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம். ரைட்டா? 8.5 அப்படின்னா என்னது? இங்க 8 பில்லியன் 500 மில்லியன். மத்ததெல்லாம் நம்ம 0 போட்டுக்கணும். அப்போ டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? ஸோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So you have 10 digits. So you have 10 digits. அப்போ நீங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கிற பாஸ்கோட சூஸ் பண்ணணும்? 10 டிஜிட் இருக்கிற பாஸ்கோட சூஸ் பண்ணணும். அந்த அந்த நம்ம சூஸ் பண்ற பாஸ்கோட்ல எப்படி இருக்கணும்? 10 டிஜிட் இருக்கணும். அது எப்படி இருக்கலாம்? என்னவா வேணா இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? 1, 3, 5, 7, 9 அப்புறம் என்ன வரும்? 0, 2, 4, 6, 8. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த மாதிரி 10 டிஜிட். திஸ் இஸ் யூனிக். இந்த மாதிரி ஒவ்வொரு பால் பாக்கெட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்தோம், டிஜிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால 8.5 பில்லியன் மில்க் பேக்கெட்ஸுக்கு யூனிக் ஐடி கொடுக்க முடியும். ரைட்டா? ஸோ இதுல என்ன ஓவரால் இது அப்படின்னா, யூ ஹாவ் டு கவுண்ட் ஹவு மெனி டிஜிட்ஸ். ஸோ இது 8.5 பில்லியன்ல எவ்வளோ இருக்கு? 10 டிஜிட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம எந்த நம்பரை சூஸ் பண்ணணும்? கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி டிஜிட்ஸ் ஷுட் த பாஸ்கோட் கன்சிஸ்ட் ஆஃப்? த பாஸ்கோட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப், த ஐடி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 digits. சரியா? ஐடி ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் 10 digits. ஸோ 10 digits ஐடியை வச்சுட்டோம்னா நமக்கு என்னது? இந்த இது பிரகாரம் 10 power 10 பாஸ்கோட்ஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். 10 டிஜிட் தான் ஆன்சர். இந்த 10 டிஜிட் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இவ்வளோ 10 to the power 10 இவ்வளோ யூனிக் ஐடியை நம்மளால டெவலப் பண்ண முடியும். ரைட்டா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வேற கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 பேக்கெட்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணணும். அப்போ எத்தனை டிஜிட்ஸ் நம்பரை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 டிஜிட்ஸ்ல 100 பேக்கெட்ஸ் எழுதிடலாம். 2 டிஜிட் நம்பர் எதை சூஸ் பண்ணாலும், இது சொன்னேன்ல செகண்ட்ல, 2 டிஜிட் நம்பர் எதை சூஸ் பண்ணாலும் உங்களால 100 பேக்கெட்ஸ் வரைக்கும் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உங்களால கொடுக்க முடியும். அப்போ 8.5 பில்லியன்ல எவ்வளோ இருக்கு? 10 டிஜிட் இருக்கு. அப்போ நீங்க பாஸ்கோடு டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கும் போதே 10 டிஜிட்ஸ் நம்பர்ல நீங்க ஆரம்பிக்கணும். கிளியரா? 1, 2, 3 வரைக்கும் நம்ம 10 டிஜிட்ஸ் வரைக்கும் போகணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆன்சர் இஸ் யூ ஹாவ் டு சூஸ் 10 டிஜிட் நம்பர். எத்தனை பாஸ்கோட் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ கேன் டெவலப் 10 to the power 10 ஐடிஸை நம்மளால டெவலப் பண்ண முடியும். 64 is a square number of 8 square and a cube number 4 cube.
Are there other numbers that are both squares and cubes? Is there a way to describe a number in general? சரியா? இப்போ என்ன பண்றாங்க? என்ன சொல்றாங்கன்னா 64. 64 நம்ம எப்படி எழுதலாம்? 8 ஸ்கொயர்னு எழுதலாம். அல்லது 4 கியூப்னு எழுதலாம். ரைட்டா? This is a 8 square அப்படின்றது என்னது? This is a square number. And this is a cube number. Right? This can be written as this. இப்போ இது பாருங்க any number with perfect சரியா perfect sixth power அதாவது any sixth power நம்ம இருந்ததுன்னா any number with a sixth power is both a square number and a cube number. Both a square number and a cube number. Is both a square number and a cube number. அதாவது n power 6 நம்ம எப்படி எழுதலாம்னா n ஸ்கொயர் the whole cubeனு எழுதலாம் அல்லது n cube the whole squareனு எழுதலாம். ரைட்டா? சோ இங்க கியூப் வெளியில இருக்கிறதுனால இது என்னது? கியூப் நம்பர். இங்க ஸ்கொயர் இருந்ததுனால என்னது? இது ஸ்கொயர் நம்பர். கிளியர்? அப்படின்னா என்ன மீனிங்? Are there other numbers that are both square and cube number? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் எழுதுறோம். எக்ஸாம்பிள் சரியா? இப்போ 2 பவர் 6 2 பவர் 6 நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் ஹோல் கியூப் அப்படியும் எழுதலாம். அப்புறம் என்ன எழுதலாம்? 2 கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதுதான் பாருங்க நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். 2 ஸ்கொயர்ன்ற என்னது? 4 கியூப்னு எழுதலாம். 2 கியூப்னா என்னது? 8 ஸ்கொயரும் எழுதலாம். திஸ் இஸ் அ கியூப் நம்பர் அண்ட் திஸ் இஸ் அ ஸ்கொயர் நம்பர். ரைட்டா? இப்போ 3 பவர் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 பவர் 6 நம்ம எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் த ஹோல் கியூப்னு எழுதலாம். ஏன்னா 2 3s are 6. இதுதான் நம்ம ஃபார்முலா. n of a multiplied b equal to என்னது? n of a multiplied b. அப்போ இது திரும்ப என்ன எழுதலாம்? 3 கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். பாருங்க இது என்னது? 3 square is 9 cube. 3 cube என்னது? 3 3s are 9, 9 3s are 27. 27 square. So 3 power 6 is a number which can be written as a cube and also square. ரைட்டா? இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் 4 பார்க்கலாம். 4 to the power 6. Right? So any number to the power 6. 4 to the power 6 can be written as 4 square the whole cube னு எழுதலாம். அல்லது 4 கியூப் the whole ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 4 ஸ்கொயர் என்னது? 16 கியூபும் எழுதலாம். 4 கியூப் என்னது? 64 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ எனி நம்பர் டு த பவர் 6 எந்த நம்பருக்கு டு த பவர் 6 இருந்ததுன்னா இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ ஸ்கொயர் நம்பர் அண்ட் அ கியூப் நம்பர். கிளியரா? 10th question. A digital locker as a alphanumeric. Alphanumeric-னா என்னது? ஆல்ஃபானா ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் எது? ஏபிசி ஆல்பபெட்ஸும் இருக்கலாம். 1 2 3 நம்பர்ஸும் இருக்கலாம். சரியா? பாஸ்கோடு அதோட லென்த் என்ன சொல்றாங்க? 5 டிஜிட்ஸ், அதாவது 5 இருக்கலாம். அது லெட்டர்ஸாவும் இருக்கலாம், நம்பர்ஸாவும் இருக்கலாம். பாருங்க இதுல என்ன இருக்கு? G89P0. இப்போ ஜின்றது என்னது? லெட்டர். பின்றது என்னது? லெட்டர். 890 என்னது? டிஜிட்ஸ். சரியா? சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த கோட் என்ன இருக்கு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? ஆல்பா நியூமெரிக்கல் ஆல்பபெட்ஸும் இருக்கு, லெட்டர் என்னவா இருக்கு? டிஜிட்ஸும் இருக்கு. செகண்ட் ஒன் பாருங்க என்ன இருக்கு? 38098 என்ன இருக்கு? ஒன்லி நம்பர்ஸ். தேர்ட் ஒன் பாருங்க BRJKW அப்படின்னா என்ன இருக்கு? ஒன்லி ஆல்பபெட்ஸ். அப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆல்பபெட்ஸ். இந்த கொஸ்டின்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ ஒரு பாஸ்கோட் டெவலப் பண்றாங்க. அது எப்படி இருக்கலாம்? ஒன்லி நம்பர்ஸா இருக்கலாம், ஒன்லி ஆல்பபெட்ஸா இருக்கலாம். அப்புறம் என்னது? போத்
numbers and alphabets. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? பாஸ்கோட லென்த் 5 டிஜிட்ல இருக்கணும். 5ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க இதுல 1, 2, 3, 4, 5ல இருக்கு. இப்போ நம்ம ஒன்னொன்னா போடணும். இப்போ சிங்கிள் நம்பர், சிங்கிள் என்னவா இருக்கலாம்? ஒரே ஒண்ணு தான். அது டிஜிட்டாவும் இருக்கலாம், ஆல்பபெட்டாவும் இருக்கலாம். ஒரே சிங்கிள் டிஜிட். சொல்லியா சிங்கிள் லென்த் பாஸ்கோடுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. நமக்கு டிஜிட்ஸா இருந்ததுன்னா என்னது? 0ல இருந்து 9 வரைக்கும். ரைட்? 0ல இருந்து 0, 1, 2, 3. ஸோ இதுதான் சிங்கிள் டிஜிட் 9 வரைக்கும். அப்போ மொத்தமா எவ்வளோ? 10 பாஸ்கோட் நம்மளால டெவலப் பண்ண முடியும். அப்புறமா பாருங்க ஒன்லி நம்பர்ஸா இருந்தா 10 பாஸ்கோடு. இப்போ ஒன்லி ஆல்பபெட்ஸ். அப்ப என்னது? ஏ, பி, சி, டி. எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு? இசட் வரைக்கும் 26 ஆல்பபெட்ஸ். அப்போ சிங்கிள் லென்த் பாஸ்கோட் டெவலப் பண்ணணும்னா சிங்கிள் லென்த், ரைட்டா? சிங்கிள் லென்த் பாஸ்கோட் டெவலப் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க அட்லீஸ்ட் நம்பராவும் இருக்கலாம், ஆல்பபெட்ஸாவும் இருக்கலாம். ஸோ டோட்டலி யூ வில் பி கெட்டிங் 36 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்மளால பண்ண முடியும். 36 பாஸ்கோட் கேன் பி டெவலப்டு, ரைட்டா? அது என்னவா இருக்கலாம்? ஆல்பபெட்டா இருக்கலாம், இல்லைன்னா நியூமரிக்கா இருக்கலாம். போத் ஆல்பபெட் அண்ட் நியூமரிக்கல் வராது இந்த சிங்கிள் டிஜிட்ல. ஏன் வராது? ஏன்னா சிங்கிள் டிஜிட், சிங்கிள் லென்த் தான். அப்போ நம்ம வந்து என்னது? 0A அப்படின்லாம் நம்மளால டெவலப் பண்ண முடியாது. இப்போ 1 டிஜிட்டுக்கு 36னா என்ன கொடுத்துருக்காங்க? 5 லென்த் பாஸ்கோடுக்கு எத்தனை டிஜிட்ஸ்? எவ்வளோ விதமான டிஜிட்ஸ் கிடையாது, எவ்வளோ விதமான பாஸ்கோட் டெவலப் பண்ண முடியும். இப்போ ஒரு சிங்கிள் லென்த்னா நம்மளால 36 டெவலப் பண்ண முடியும், ரைட்டா? இப்போ 5 லென்த்னா எவ்வளோ டெவலப் பண்ண முடியும், எவ்வளோ பாஸ்கோட்ஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் சிம்பிள் டு த பவர் 5 போட்டுக்கணும். நான் உங்களுக்கு டபுள் லென்த் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு டபுள் லென்த் ஏன்னா புரியறதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். இது எக்ஸாம்ல எல்லாம் எழுத வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ டபுள் லென்த் பாஸ்கோட் எப்படிலாம் டெவலப் பண்ணலாம் பாருங்க. ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் டெவலப் பண்றதா இருந்தா 10 இருக்கு. 10 into 10 எப்படி வரும் பாருங்க. 00 ஒன்னு எழுதலாம், 01, 02, 03, அப்படியே 09 வரைக்கும் எழுதலாம். அப்புறம் 0 இருக்க இடத்துல 1 போட்டுட்டு 0, 1 போட்டுட்டு 1, 1, 2 அந்த மாதிரி எவ்வளவு வரைக்கும் எழுதலாம்? 19 வரைக்கும் எழுதலாம். ஸோ டபுள் லென்த் பாஸ்கோடு ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் நம்ம எவ்வளவு எழுதலாம்? 100 எழுதலாம். தட் இஸ் 10 ஸ்கொயர், ரைட்டா? பாருங்க, டபுள் அதாவது சிங்கிள் லென்த் அப்படின்னா என்னது? 2 லென்த் ஆர் டபுள் லென்த். 2 லென்த் பாஸ்கோட்ல நம்பர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா 10 ஸ்கொயர் எழுதலாம். அப்புறம் ஒன்லி ஆல்பபெட்ஸ். இப்போ ஒன்லி ஆல்பபெட்ஸ்னா எப்படி மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்லி ஆல்பபெட்ஸ் ஆனா 2 இருக்கணும். ஒன்லி ஆல்பபெட்ஸ் அது எப்படி பாருங்க. ஏஏ ஆல்பபெட் மட்டும் தான் இருக்கு, ஆனா டபுள் லென்த் ரெண்டு இருக்கிற பாஸ்கோட். ஏஏ இருக்கலாம், ஏபி, ஏசி, ஏடி அப்படின்னு கடைசி வரைக்கும் போட்டு ஏஇசட் வரைக்கும் போடலாம். அப்புறமா என்ன போடலாம்? பிஏ, பிபி. அப்போ இதுக்கும் என்னது? ஒன்லி ஆல்பபெட்ஸ்னா எவ்வளவு போடலாம்? 26 ஆல்பபெட்ஸ் இருக்கா? ஸோ 26 ஸ்கொயர். ஸோ 2னா ஸ்கொயர் எவ்வளோ இருக்கோ அது ஸ்கொயர். இப்போ நம்ம டபுள் லென்த் பாஸ்வேர்ட் ஒன்லி நம்பர்ஸ்க்கு இது, ஒன்லி ஆல்பபெட்ஸ்க்கு இது. அவங்க என்ன சொல்றாங்க? போத் ஆல்பபெட் அண்ட் நம்பராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போத் ஆல்பபெட் அண்ட் நம்பர். ஸோ வாட் கேன் த பாஸ்கோட் பி டெவலப்டு? எப்படி எழுதலாம் பாருங்க. 0A எழுதலாமா? அப்புறம் 0B, 0C, 0D அப்படின்னு எவ்வளவு வரைக்கும் எழுதலாம்? 26 வரைக்கும் எழுதலாம். 0Z வரைக்கும், ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 26 into 10 நம்பர்ஸ் எழுதலாம். பிளஸ் இன்னும் வேற மாதிரி எப்படி எழுதலாம்? A0 பண்ணலாமா? நெக்ஸ்ட் B0, C0, D0 அப்படின்னு இது வரைக்கும் எழுதலாம்.
ஸோ அப்போ எப்படி எழுதலாம் 10 into 26 புரிஞ்சுதா 26 ஆல்பபெட்ஸ் வச்சுக்கிட்டு 10 நம்பர்ஸா மாத்தி மாத்தி எழுதலாம் 26 ஆல்பபெட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க A0 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் A1 B1 C1 இந்த மாதிரி எழுதலாம் அப்புறமா 10 ஆல்பபெட்ஸ் வச்சுட்டு 26 10 டிஜிட்ஸை வச்சுட்டு 26 ஆல்பபெட்ஸும் நீங்க எழுதலாம் இது 10 டிஜிட்ஸ் 0A இருக்குல்ல அப்புறமா என்ன எழுதலாம் 1A 1B இப்படியும் நீங்க பாஸ்கோட் டெவலப் பண்ணலாம் இப்போ டோட்டலா எவ்வளவு வருது பாருங்க 260 260 that is equal to 520 ரைட்டா இப்போ டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்றேன் நான் என்னென்னத்துல ஆட் பண்றேன் இது எல்லாமே டபுள் டிஜிட் பாஸ்கோட்ஸ் 100 26 square 26 multiplied by 26 6 6 are 36 remainder 3 6 2 are 12 15 6 2 are 12 2 2 are 4 plus 1 5 so how much you will be getting 676 676 அப்புறம் இங்க என்ன இருக்கு 520 ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க 6 9 1296 ஸோ டோட்டலா ஆட் பண்ணா என்ன வரும் தட் இஸ் டோட்டல் 2 லென்த் பாஸ்கோட் நம்மளால எவ்வளவு பண்ண முடியும் 1296 ஸோ திஸ் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் இஸ் 1296 6 3s are 18 21 0 6 3s are 18 remainder 1 3 3s are 9 plus 1 10 so 6921 1296 வந்தாச்சா அப்போ டோட்டல் 2 லென்த் பாஸ்வேர்ட்னா 36 ஸ்கொயர் இதுல இருந்து உங்களுக்கு என்ன அரைவாரிங்க 1 லென்த் பாஸ்கோட்னா 36 அப்போ 2 லென்த் பாஸ்கோட்னா 36 ஸ்கொயர் ரைட் 36 ஸ்கொயர் ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 5 லென்த் பாஸ்கோட்னா என்ன அர்த்தம் 36 to the power 5 so this is your answer 36 to the power 5 கிளியரா ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்காக தான் கொடுத்தது நீங்க 36 to the power 5 போட்டாலே கரெக்ட் ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கணும் 1 லென்த் பாஸ்வேர்ட்னா என்னது நம்பர்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணலாம் ஆல்பபெட்ஸ் ஒன்லி யூஸ் பண்ணலாம் டோட்டலா 36 ஜெனரேட் பண்ணலாம் இப்போ 2 லென்த் பாஸ்வேர்ட்னா நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா நம்மளால 100 பண்ண முடியும் ஆல்பபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணனா நம்மளால 26 ஸ்கொயர் அதாவது 676 ஜெனரேட் பண்ண முடியும் போத் நம்பர் அண்ட் ஆல்பபெட்டை நம்ம பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் 520 வந்து நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது 36 ஸ்கொயர் வருது அப்போ 2 லென்த்துக்கு 36 ஸ்கொயர்னா 3 லென்த்துக்கு என்ன வரும் 3 லென்த் வில் பி 36 to the power 3 then 4 length will be 36 to the power 4 length பாஸ்கோட் நம்ம டெவலப் பண்ணணும்னா எவ்வளவு பண்ணணும் 36 to the power 4 நெக்ஸ்ட் லாஸ்டா 5 length பாஸ்கோட் இஸ் 5 length பண்ணணும்னா என்ன பண்ணணும் 36 to the power 5 கிளியரா so this is using numbers and alphabets different யூஸ் பண்ணணும்னா different பாஸ்கோட் நம்மளால டெவலப் பண்ண முடியும் next question the worldwide population of sheep in 2024 so sheep population எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 to the power 9 கொடுத்திருக்காங்க and that of goat is also about the same அப்போ goat என்ன கொடுத்திருக்காங்க 10 to the power 9 கொடுத்திருக்காங்க what is the total population of sheep and goat இப்போ என்ன பண்ணணும் 10 to the power 9 plus 10 to the power 9 ஆட் பண்ணும் which is equal to என்னது 10 plus 10 20 போட்டு 20 to the power 9 போடக்கூடாது this is wrong தப்பு ரைட்டா இந்த மாதிரி போடக்கூடாது ஸோ 10 to the power 9 10 to the power 9 எப்படி ஆட் பண்ணணும் இப்போ 10 to the power 9 மல்டிப்ளை 10 to the power 9 போட்டோம்னா நீ என்ன பண்ணணும் 10 பேஸ் சேம் 9 plus 9 போட்டுக்கலாம் பட் இங்க நம்ம கொடுத்துருக்கிறது என்னது அடிஷன் அப்போ என்ன பண்ணணும் பாருங்க 10 to the power 9 காமனா வெளியில எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும் இங்க 1 இங்க என்ன இருக்கும் இங்க 1 so 1 plus 1 is 2 அப்போ 2 multiplied 10 to the power 9 will be your answer கிளியரா ஸோ இது எதுக்காக கன்ஃபியூஸ் பண்ணணுன்றதுக்காகவே கொடுத்துருக்காங்க எதெல்லாம் தப்பா நம்ம எழுதிடுவோம் ராங்கா எப்படிலாம் எழுதுவோம்
10 to the power 9, 10 to the power 9 நம்ம எப்படி எழுதிடுவோம் 10 to the power 18 எழுதிடுவோம். இது தப்பு. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன எழுதுவோம் 10 to the power 9, 10 to the power 9 என்ன படிவோம் 20 to the power 9 எழுதுவோம். இதுவும் தப்பு. அதுக்கப்புறம் வேற எப்படி எழுதலாம் 10 into 10 போட்டு 100 போட்டுட்டு 100 to the power 9 அந்த மாதிரியும் எழுதலாம். ரைட்டா? So what is the total population of sheep and goat என்னது 2 into 10 to the power 9 இதுவும் கரெக்ட் தான். 10 power 9 plus 10 power 9 இது இதுதான். ஸோ அதை நம்ம ஆன்சர் போட்டோம்னா என்ன வரும் 2 into 10 to the power 9. So this is your answer. Not both the answer right. 10 to the power 9 plus 10 to the power 9 correct. 2 into 10 to the power 9 correct. Clear? Next sum போடலாம். Calculate and write the answer in scientific notation. ஸோ நமக்கு இது அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்மளால கொடுக்க முடியும். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் எ பர்சன் இன் த வேர்ல்ட் ஹேஸ் 30 பீசஸ் ஆஃப் க்ளோத்திங் ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ். இப்போ நம்மளுடைய வேர்ல்டோட பாப்புலேஷன் என்னவாயிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்ராக்சிமேட் தான் நம்மளால போட முடியும். சரியா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் வேர்ல்டு பாப்புலேஷன் 8 பில்லியன் நம்ம எடுத்துக்கலாம். ரைட் 8 பில்லியன் 8 பில்லியன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம் எந்த சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதும் போது எப்படி எழுதணும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் 1000 10,000 அப்புறம் என்னது 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் பில்லியன் 10 பில்லியன் 100 பில்லியன். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கு நம்மளுடைய பாப்புலேஷன் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் 8 பில்லியன் எடுத்துக்கலாம். அப்போ இங்க 8 போட்டுட்டு பாருங்க எத்தனை ஜீரோஸ் போடணும் 1 2 3 4 5 6 7 8 9. So how to write in a scientific notation? Scientific notationனா ஒரே ஒரு ஹோல் நம்பர் வரணும் to the power multiply 10 to the power எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். That is 1 2 3 4 5 6 7 8 9. That is 8 into 10 to the power 9. 8 billion can be written as 8 billion நம்ம scientific notationல எப்படி எழுதுவோம் 8 into 10 to the power 9 அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஒரு ஹோல் நம்பர் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அது to the power 9 to the power நம்ம போட்டுக்கணும். இப்போ என்ன கேட்குறாங்க ஒருத்தருக்கு 30 பீசஸ் ஆஃப் கிளாத்திங்னா நமக்கு 8 பில்லியனுக்கு நம்ம என்ன பண்ணணும் 8 பில்லியனுக்கு 8 into 30 பீசஸ் ஆஃப் கிளாத்திங். அப்போ டோட்டல் எவ்வளவு வரணும் டோட்டல் பீசஸ் எவ்வளவு வரணும் 8 3s are 24 240 right 240 into 10 to the power 9 multiplied by 3 is 24 and 240. இப்போ நம்ம என்ன பண்ணணும் சயின்டிபிக் நோட்டேஷன்னா எப்படி எழுதணும் பாருங்க டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமலுக்கு அப்புறம் முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம் பாருங்க இங்க டெசிமல் இருக்கு 1 2 தள்ளி வருது. அப்ப என்ன பண்ணணும் 2.4 மல்டிப்ளைடு நம்ம எத்தனை டிஜிட்ஸ் இங்க இருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 டிஜிட் இருக்கு ரைட்டா 2.40 கூட நம்ம எழுதிக்கலாம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 2 டிஜிட். அப்போ 10 ஸ்கொயர் மல்டிப்ளை 10 to the power 9 என்ன வரும் this is 2.4 multiply இது ரெண்டு பேஸும் சேம் so 10 to the power 2 plus 9 is 11. This is the scientific notation. Clear? Next question என்ன கேட்டிருக்காங்க there are about 100 million right 100 million bee colonies in the world. Find the number of honeybees if each colony has 50,000 bees. So இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் தான் சயின்டிபிக் நோட்டேஷன்ல நம்ம எழுதணும். இப்போ நமக்கு மில்லியன் எவ்வளோ அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8 பில்லியன் இருந்தது. இப்போ நம்ம மில்லியன் எவ்வளோ அப்படின்னு போட்டுக்கலாம். செகண்ட் கொஸ்டின் எவ்வளோ there are 100 மில்லியன் 100 மில்லியன். அப்போ 100 மில்லியனை எழுதுங்க பார்க்கலாம் எப்படி எழுதணும். ஸோ மில்லியன்ல 100 1 0 0 0 0. அப்போ என்ன இருக்கு பாருங்க 1 மல்டிப்ளைடு எத்தனை ஜீரோஸ் போட்டிருக்கோம் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 1 மல்டிப்ளை 10 to the power 8. 100 மில்லியன் ஈக்குவல்ஸ் டு 100 மில்லியன் 100 மில்லியன் ஈக்குவல்ஸ் டு 1 into 10 to the power 8.
இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 50,000 bees கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 1 multiplied 10 to the power 8 into 50,000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 50,000 நம்ம எப்படி எழுதலாம்? 1 multiplied by 10 to the power 8 into 50,000 எப்படி எழுதலாம்? 5. 5னா பாருங்க இங்க வர்க்கு டெசிமல். அப்போ 1, 2, 3, 4. அப்போ என்ன பண்ணணும்? 5 into 10 to the power 4ன்னு எழுதலாம். சரியா? எத்தனை? இங்க டெசிமல் வைக்கிறீங்க, எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு பார்த்து நம்ம அதுக்கு எக்ஸ்பொனன்ட் போட்டுக்கணும். இப்போ என்ன வரும்? 1 into 5 is 5 multiplied. இங்க பேஸ் காமன். அப்போ 10 to the power 8 plus 4 is 12. So 5 multiplied 10 to the power 12 honey bees இருக்கு நமக்கு. கிளியரா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? The human body has about 38 trillion bacterial cell. Find the bacterial population residing in all humans in the world. ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அதை வந்து ட்ரில்லியன்ல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ட்ரில்லியன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். 0, தட் இஸ் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, அப்புறம் என்னது? மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். நெக்ஸ்ட் ட்ரில்லியன், 10 ட்ரில்லியன், 100 ட்ரில்லியன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 38 ட்ரில்லியன். அப்போ டென்ஸ்ல 38. இதுல ஜீரோஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ரைட்? 38 ட்ரில்லியன். 38 ட்ரில்லியன்னா என்னது? அப்போ இங்க பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா 3.8 இன்டூ எத்தனை ஜீரோஸ் போடணும்? 10 to the power. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? அப்போ என்ன வரும் பாருங்க. 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. ஸோ 3.8 into 10 to the power 13. 38 ட்ரில்லியனை சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எப்படி எழுதணும்? 3.8 into 10 to the power 13 எழுதணும். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில அப்போ நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ? ரிசைடிங் இன் ஆல் ஹியூமன்ஸ். இப்போ ஹியூமன்ஸ் இன் த வேர்ல்டு, அதாவது டோட்டல் பாப்புலேஷன் நம்ம முன்னாடி என்ன எடுத்திருக்கோம்? டோட்டல் பாப்புலேஷன் 8 பில்லியன் எடுத்திருக்கோமா? ஸோ 8 பில்லியன் ஈக்குவல் டு ஹவு மச்? நம்ம பில்லியன் முதல்ல போட்டிருக்கோம் இல்லையா? 8 into 10 to the power 9 சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல. அப்போ டோட்டல் பாக்டீரியா என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3.8 into 10 to the power 13 multiplied 8 multiplied 10 to the power 9. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. 3.8 into 8. 8 8s are 64, remainder 6, 8 3s are 24, 28. 8 8s are 60, 8 3s are 24 plus 6 is 30. சிங்கிள் டிஜிட். அப்போ என்ன பண்ணணும்? 30.4 மல்டிப்ளைடு என்ன வருங்க? 10 to the power 13 plus 9. 13 பேஸ் சேமா இருக்கும்போது இந்த மேல இருக்க எக்ஸ்போனன்ஸை ஆட் பண்ணணும். என்னது? n of a multiplied by n of b. பேஸ் சேமா இருந்தா என்ன பண்ணணும்? n of a plus b. ரைட்டா? அப்போ 13 plus 9. 13 plus 9 என்ன வரும்? 22 வருமா? 13 plus 9 is 22. இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல எழுதணும்னா என்ன பண்ணணும்? டெசிமலுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் வரணும், ஒரே ஒரு ஹோல் நம்பர் தான் வரணும். அப்போ டெசிமலை தூக்கி நம்ம இங்க போடணும். போட்டோம்னா என்ன வரும்? 3 பாயிண்ட் பர் டெசிமல் எங்க இருக்கு? ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் தான் தள்ளுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 10 to the power 1 தான் போடணும். கிளியரா? இந்த டெசிமல் எத்தனை பாயிண்ட் மூவ் ஆகுது? டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் மூவ் ஆகுது. அப்போ 10 to the power 1 போடணும்.
3.04 multiply 10 to the power into 10 to the power 22. இந்த 22 நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க 2 பாயிண்ட் தள்ளி மூவ் ஆயிருக்கு. நீங்க 10 ஸ்கொயர் போடக்கூடாது. டெசிமல் எத்தனை டிஜிட்ஸ் முன்னாடி மூவ் ஆகுதோ அதுதான் நம்ம போடணும். கிளியரா? இப்ப என்ன வரும் 3.04 இன்டூ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 10 to the power 23. Right? Base same. Again you are adding the powers 10 to the power 23. Clear? So next the last thing in the figure it out. Okay. Total time spent eating in a lifetime in seconds. Fourth one. So eating என்ன பண்ணிருக்காங்க in secondsல calculate பண்றாங்க. in a lifetime பாருங்க in a lifetime நீங்க ஒரு மனுஷன் எவ்வளவு 100 years வாழ்றாங்களா ஒரு ஆவரேஜ் தான் நம்ம எடுத்துக்க முடியும். சரியா? நான் என்ன எழுதிக்கிறேன் approximate life of a human வந்து approximate நான் 70 yearsனு எடுத்துக்கிறேன். So 70 years approximate இது. நீ 80 years கூட எடுத்துக்கலாம். எந்த இயர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு மனுஷன் 70 இயர்ஸ் எழுதுறானா ஸோ ஹி இஸ் ஈட்டிங் 1.5 hours a day. ஒரு நாளைக்கு காத்தால half an hour, மதியம் half an hour, நைட் half an hour அவன் சாப்பிடுறான். சரியா? அப்போ 70 இயர்ஸ்ல ஒரு நாளைக்கு 1.5 hours சாப்பிடுறானா டோட்டலா அவனுடைய லைஃப் டைம்ல எவ்வளோ செகண்ட் சாப்பிட்றதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பாருங்க நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 70 இயர்ஸ்ல எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? ஒன் டேல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஒன் டே 24 hours. ஸோ நமக்கு ஒன் டேல ஈட்டிங் டைம் 1.5 hours தான். அதை மட்டும் கால்குலேட் பண்ணோம். ஒன் டே ஈட்டிங் டைம் 1.5 hours. முதல்ல இதை என்ன பண்ணலாம்? மினிட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 1.5 மல்டிப்ளைட் பை 60. இதை செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு 1.5 மல்டிப்ளைட் பை 60 மல்டிப்ளைட் பை 60. ரைட்டா? இப்போ ஒன் டேல அவனுடைய ஹீட்டிங் டைம் என்னன்னா 6 into 6 36 இல்லையா? 36 into 15. 6 5 are 30, remainder 3, 5 3 are 15, 16 17 18. 0 36 0 4 remainder 1 540. 5 4 0 0 நமக்கு பாயிண்ட் இங்க வச்சோம்னா 5400 seconds. So 1.5 hours இல்லையா? This much seconds. பாருங்க 540. அப்புறமா நம்ம இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம எடுத்துக்கலையா? 60க்கு 60 போட்டா என்ன வரும்? ரெண்டு ஜீரோஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? பாயிண்ட் டெசிமல் இங்க வச்சோம்னா நமக்கு என்ன வரும்? தட் இஸ் ஈக்குவல் டு 5400 செகண்ட்ஸ் பர் டே அவன் சாப்பிட்றான். சரியா? ஒன் டே ஈட்டிங் டைம் அவனுக்கு என்னது? 5400 செகண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? அவன் 365 days in a year. அப்போ இது வந்து என்னது? ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஃபார் ஒன் இயர் how much seconds he is eating அப்படின்னு பார்த்தோம்னா 365 multiplied by 5400 seconds. ரைட்டா? அப்போ அவனுக்கு நம்ம அவனுடைய லைஃப் டைம் எவ்வளவு போட்டிருக்கோம்? ஃபார் 70 years. அவன் நம்ம 70 years நம்ம வாழ்றான்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணும்? 70 multiplied 365 multiplied 5400 seconds. ரைட்டா? ஸோ யூ ஜஸ்ட் மல்டிப்ளை. இதெல்லாம் லார்ஜ் நம்பர்ஸ். இது எல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும்தான் நம்ம போட முடியும். செகண்ட்ஸ். ஸோ இது மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் பாருங்க? 13796
7 0 0 0 0, right? 1 2 3 4 5 6 7 8 9. So this how we can write in scientific notation அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு டெசிமல், இங்க அப்படியே மூவ் ஆகுது. அதாவது இங்க டெசிமல் வச்சுட்டு 1.3797, இந்த ஜீரோலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த டெசிமலுக்கு அப்புறம் லாஸ்டா எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இன்டூ 10 to the power 8 செகண்ட்ஸ். ஸோ ஒரு மனுஷன் ஒரு வாழ்நாள்ல இவ்வளோ நேரம் சாப்பிட்றதுக்கு மட்டுமே செலவு பண்றான், ரைட்டா? this much, this much, this much. ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம்ல சொல்றா என்ன சொல்லலாம்? 13 crores 79 lakhs 70,000 செகண்ட்ஸ் என்ன பண்றான்? சாப்பிட்றதுக்கே அவன் ஸ்பெண்ட் பண்றான். கிளியரா? வாட் வாஸ் த டேட்? 1 Arab or 1 billion seconds ago. இப்போ 1 பில்லியன், திரும்ப நம்ம 1 பில்லியன்னா எவ்வளோ டைம்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 1 பில்லியன்னா முதல்ல அதை சயின்டிஃபிக் நோட்டேஷன்ல நம்ம எழுதலாம். அதுல இருந்து முதல்ல கால்குலேட் பண்ணிட்டு அப்படியும் எழுதலாம். பில்லியன்னா எத்தனை ஜீரோஸ் போடணும் பாருங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன், அப்புறம் 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், ரைட்டா? இதே தான் நம்மளுடைய இந்தியன் சிஸ்டம்ல நம்ம எப்படி எழுதுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, அப்புறம் என்ன எழுதுவோம்? லேக், 10 lakh, crore, 10 crore, and this is 1 Arab. ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்படின்னா என்ன போடணும்? 1 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ்? 1 2 3 4 5 6 7 8 9. So the scientific notation என்னது? 1 into 10 to the power 9 seconds. இப்போ இன்னில இருந்து 1 into 10 to the power 9 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன டேட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 1 இயர்க்கு எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம டிவைட் பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் செகண்ட்ஸ் இன் a year. 1 இயர்ல எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்றோம். சரியா? ஸோ ஒரு இயர்க்கு எவ்வளோ? 365 டேஸ். அப்போ 365 multiplied by 24 hours. இது நம்ம லீப் இயர்லாம் கன்சிடர் பண்ணல. சரியா? லீப் இயர் கன்சிடர் பண்ணணும்னா 0.25 அப்படின்னு போட்டுக்கணும். நம்ம லீப் இயர் கன்சிடர் பண்ண போறதுல வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா போகும். நம்ம அப்ராக்சிமேட் தான் நம்ம போட போறோம். அப்புறமா ஹவர்ஸ்னா எவ்வளோ மினிட்ஸ்? 365 இன்டூ 24 இன்டூ 60 மினிட்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட்ஸ்ல எவ்வளோ? 365 இன்டூ 24 இன்டூ 60 இன்டூ 60 செகண்ட்ஸ். சரியா? இப்போ நம்ம இந்த பில்லியனும் செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த 1 இயர்லயும் இவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்போ இவ்வளோ செகண்ட்ஸ்னா எவ்வளோ வருஷம் அந்த செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? we have to divide. so how many years this அப்படின்னு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 1 பில்லியன், அதாவது 1 போட்டு எத்தனை ஜீரோஸ்? 1 2 3 4 5 6 7 8 9, ரைட்டா? this is 1 billion. 1 billion seconds divide by either seconds. 365 multiply 24 multiply 60 multiply 60. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் எவ்வளோ இயர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? ஸோ இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்றேன். இந்த ஜீரோ கேன்சல் பண்றேன். அப்புறமா என்ன பண்றேன்? இது 5ஆல கேன்சல் பண்றேன். சரியா? என்ன வரும்? 5ஆல போனா 7 5s 35, ரிமைண்டர் 1 3. இப்போ இது ஃபுல்லா 5ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 10, 2 5s 10, அதுக்கப்புறம் 1 2 0, இந்த 3 0, இந்த 1 0. ஸோ இது மட்டும் நான் எழுதுறேன். 2 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 ஜீரோஸ் இருக்கு, ரைட்டா?
இப்போ டிவைட் கீழே என்னென்ன இருக்கு 73 multiplied 24 multiplied 6 multiplied 6. ஸோ இதை நம்ம முதல்ல கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு கால்குலேட்டர் வச்சு போடனாலும் போடலாம். ஆனால் கால்குலேட்டர்லாம் இதில் யூஸ் கிடையாது. இப்போ 1 2 is 2 2 2s are 4. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 1 2 is 2. அதுக்கப்புறம் ஜீரோஸ் போட்டுக்கிறேன் 1 2 3 4 5 6 ஜீரோஸ் போட்டுக்கிறேன். திரும்பவும் 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 6 2s are 12. இது 2ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும் 10 வந்து 5. அப்போ எத்தனை ஜீரோஸ் 1 2 3 4 5 ஜீரோஸ். திரும்பவும் 2ஆல் கேன்சல் பண்ணா 3 2s are 6. இப்போ இங்க என்ன வரும் 2 2s are 4 ரிமைண்டர் 1 5. ரைட்டா? எத்தனை ஜீரோஸ் 1 2 3 4. So that I am writing 2 5 1 2 3 4. Divide கீழே என்னென்ன இருக்கு 73 multiplied 3 multiplied 6 multiplied 6. திரும்பவும் கேன்சல் பண்ணுங்க இதை 2ஆல கேன்சல் பண்ணுங்க 3 2s are 6. இங்க என்ன வரும் 2ஆல கேன்சல் பண்ணா 1 2 is 2 2 2s are 4 ரிமைண்டர் 1 5. அப்போ 3 ஜீரோஸ் 1 2 3. திரும்பவும் இதை 3ஆல கேன்சல் பண்ணுங்க 2ஆல 3. இப்போ இது என்ன வரும் 6 2s are 12 2 2s are 4 ரிமைண்டர் 1 5 0 0. So what you are getting 62,500 divide 73 multiplied 3 3s are 9 9 3s are 27. Right? So this is 62500. இந்த 73 27 மல்டிப்ளை பண்ணா 1971 வரும். இப்போ நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். நான் டிவைட் பண்ணுறேன் 62500 டிவைட் 1971. சரியா? 3 டைம்ஸ் போட்டால் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5913. ரைட்? சப்ராக்ட் பண்ணுறேன் 7 and here 3 here also 3. நெக்ஸ்ட் இந்த 0 போடுறீங்க 3370. 1 டைம் போட்டா 1971. இப்போ எவ்வளோ ரிமைண்டர் வருது 1399 வரும். ரைட்டா? அப்புறம் பாயிண்ட் வச்சுட்டு 0 போடுறோம் 7 டைம்ஸ் போட்டா 13797. இப்போ நமக்கு ரிமைண்டர் 193 வரும். ஸோ இது போயிட்டே இருக்கும். வில் டேக் இட் அஸ் 31.7 years. ரைட்டா? இதோட முடியுதா அப்படின்னு கேட்டா இல்ல. இது நம்ம என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் இந்த 1 பில்லியன் செகண்ட்ஸ்ல எவ்வளோ இயர் இருக்கு 31.7 years இருக்கு. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் இன்னைக்கு, அதாவது 31.7 yearsக்கு முன்னாடி என்ன டேட்டு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். வாட் இஸ் த டேட் அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. லெட்டஸ் டேக் நம்ம ஒரு ஈஸியான டேட்டா எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து 1st August அப்படின்னு எடுத்துக்கலாம். 1st August 2025 எடுத்துக்கலாம். ரைட்டா? 1st August 2025 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எப்படி எழுதலாம் 2025 ஆகஸ்ட்னா எந்த மந்த் 8th month. ஸோ டேட் என்னது 1st August. இப்போ 37.7 இயர்னா எத்தனை மந்த் பாருங்க 31 இயர். ஸோ இந்த 31 இயரை நம்ம சப்ராக்ட் பண்றோம். இப்போ இங்க என்ன இருக்கு 0.7 இயர்னா என்ன பண்ணோம் 7 multiplied by 0.7 multipliedனா என்னது 12. 1 year has 12 months இல்லையா? அப்போ என்ன வரும் 7 2s are 14. 8.4 months. அப்போ மந்த்ஸ்ல என்ன போடுறோம் 8 months போடுறோம். ரைட்டா? பாருங்க 0.7 இயர்னா எத்தனை மந்த் அது 8.4. 0.7னா 31 இயர் 7 months கிடையாது. இப்போ இந்த இது என்னது இது 4ன்றது என்னது 8.4ன்றது இந்த டேட். அப்போ 0.4 into 30 days போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும் 12 days. ஸோ அப்போ 12 days. கிளியரா? பாருங்க இது 31.7 இயர்னா என்னது 31 years 8 months 12 days. அப்படிதான் நம்ம அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியும். சரியா? 0.7னா என்னது 8.4 month. அப்போ 0.4னா என்னது மந்த்துக்கு அப்புறம் நம்ம என்ன டேஸ். ஒரு டே மந்த்ல 30 days எடுத்துக்கிட்டாலும் 4 3s are 12. அப்போ 120 வரும். நமக்கு என்ன வரும் 12 days. இப்போ இதை நம்ம என்ன பண்றோம் சப்ராக்ட் பண்றோம். சரியா? இப்போ இங்க 1ல 12 போகாது. நம்ம இங்க இருந்து மந்த்தை கடன் வாங்கினோம்னா 31 days வரும். 31 daysல 12 போச்சுன்னா என்ன வரும் 9. இங்க 1 2 - 1 is 1.
19 டேஸ். இங்க என்ன வருது 7 வந்துரும். அப்போ திரும்பவும் இங்க ஒரு மந்த் கடன் வாங்கினா என்ன வரும் 12 plus 7. ஏன் நம்ம 1 year has 12 months. அப்போ 12 plus 7 இங்க 19 வரும். 19 minus 8 is 11. ரைட்டா? இங்க என்ன வரும் இங்க 4 வந்துரும். அப்போ 4 minus 1 is 3. இங்க borrow பண்றீங்க 12 minus 3 is 9. இங்கேயும் 9. ஸோ நம்ம இப்போ இருந்து 31 இயர்ஸ் அப்படின்னா என்னது 11th நவம்பர் 19th நவம்பர் 1993 எப்போ இருந்து 1st ஆகஸ்ட் 2025ல இருந்து 31.7 இயர்ஸ் பேக்னா 7 இயர்ஸ் பேக்னா உங்களுக்கு என்ன வருது 19th நவம்பர் 1993. இது மாறிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பெரிய கொஸ்டின். இது கால்குலேஷன். வாட் வாஸ் த டேட் 1.5 பில்லியன் செகண்ட்ஸ் எகோ. அப்போ என்ன டேட்டா இருக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணினோம்னா ஒரு 19th நவம்பர் 1993 டேட்டா இருக்கும். 1st ஆகஸ்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணினோம்னா. கிளியரா?